சில பேர் சொல்லுவாங்க நான் ஆம்பளடா எப்பனாலும் எத்தனை குழந்தையும் பெக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு சயின்ஸ் சொல்றது. சோ இன்னைக்கு நம்ம மித் பஸ்டர் சீரீஸ்ல சீக்கிரம் மேரேஜ் செய்யுங்க, இல்லனா எப்பனாலும் எந்த ப்ராப்ளம்னாலும் வரும்னு சொல்லி பயம் காட்டுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை காட்டுங்க. ஃபர்ஸ்ட், சீக்கிரமா மேரேஜ் செய்தா கேரண்டியா குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இல்ல. சயின்ஸ் சொல்றது பிரெக்னன்சிக்கு முன்னாடி மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். சப்போஸ் அப்படி இல்லனா லோ பர்த் வெயிட் பேபி, அனிமியா பேபி ஆர் ப்ரீடம் பர்த் கூட ஆகலான்னு சொல்றாங்க. செகண்ட், லேடிஸ் எப்பனாலும் கன்சீவ் ஆகலாம், ஆனா மென்ஸுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னா சயின்ஸ் சொல்றது ஃபீமேல் ஃபர்டிலிட்டிக்கு பீக் டைம் 23 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ் தான். ஆஃப்டர் 35 எக்ஸுக்கு குவாலிட்டி குறையும் அண்ட் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். சில பேர் சொல்லுவாங்க நான் ஆம்பளடா எப்பனாலும் எத்தனை குழந்தையும் பெக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதுக்கு சயின்ஸ் சொல்றது 40 ஏஜ்க்கு மேல ஹெல்தி இண்டிவிஜுவலுக்கு கூட ஸ்பெர்ம் குவாலிட்டி டிராப் ஆகுமா. அதனாலதான் குழந்தைகளுக்கு பிறந்த அப்புறம் ஜெனடிக் ரிஸ்க் கூட வரலான்னு சயின்ஸ் சொல்லுது. சோ இது எல்லாம் கல்ச்சர் ஆர் பிரஷர்னு நினைக்காம பயாலஜிக்கலி பிளான் செய்தா பிரெக்னன்சி சக்சஸ்ஃபுல்லா முடியும். பட் பிளான் தான் ரொம்ப முக்கியம். எதையும் கேஷுவலா எடுக்காதீங்க. எல்லார் பாடியுமே டிஃபரெண்டான ஒரு இண்டிவிஜுவலிசம் தான். பிளான் செய்தா ப்ராப்பரா மதர், பேபி அண்ட் உங்க ஃபியூச்சரை கூட ப்ரொடெக்ட் செய்யலாம். நன்றி.